ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹரிஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. டுடே ஜிமினோட த வே வி லவ்ட் இந்த மினி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ என்னோட ஸ்டோரி லைன் அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அண்ட் ஹெட்செட் போட்டு கேட்டுக்கோங்க, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கடா கட்டாயம். எனக்கு உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு ஸ்டோரியை போட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸும் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு மேபி சேனல் பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படி பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, விளையான்னு பேசிக்காமல் நேராக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் பிரேவிசனா உனக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது போலயே. இந்தியாவில் ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போதா, நீ ஐபிஎலுக்கு போகாமல் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? என்ன கதை? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ ஜாய். உன்னை தான் மாப்பிள்ளை வீட்டில் கேட்டுட்ருக்காங்களே, உங்கள் அண்ணா உன்னை கல்யாணம் கட்டி அடித்து திரட்டி விட போகிறா. நீ அங்கே போய் மாமியார் விட்டு கஷ்டப்பட போகிற. அண்ணா அப்படியெல்லாம் இல்லை, அவர் என்னை நல்லா பார்த்துப்பாரு. உனக்கு என்ன தெரிய போகுது? ஒண்டிக்கட்டையாக இருக்கு, உனக்கு என்ன தெரியும்? ஏன் சொன்னா என்ன ஒண்டிக்கட்டையாக இருக்குன்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐம் ஆல்சோ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் అని சொல்ல. அப்படியே ஜோயோ, நல்லா வெடிக்காத. எங்கள் அண்ணன் கூட உன்னை பார்க்கக்குள்ளேயே தெரியுது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காதுன்னு. நீங்கள் 2 பேரும் ஒருவேளை கேயாக இருப்பீங்களோ, ஆளுக்கள் லவ் பண்ணிட்டு சுற்றுறீங்களோ? சிச்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ யாரையும் லவ் பண்ணலைன்னா என்ன கேன்னு சொல்லாது, சரி? நான் அவன் கே கிடையாது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நீ அதை பற்றி ஓவராக திங்க் பண்ணிக்காத அப்படின்னு பிரேவிஸ் சொல்ல. ஜோயோ, சரி அண்ணா, நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. சரிவா, ஜிமின் அண்ணா என்ன செய்கிறான்னு பார்க்கணும். வெட்டிங்குக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ணாமைக்கு அவன் ஜாலியாக அங்கே இருக்கான். ஆமாண்டி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அண்ணா மார்னிங் மீட்டிங்கில் இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தாடி. பொண்ணா? யாரும்? அதுவும் எங்கள் அண்ணன் கூடவா? ஏதோ அதிசயமாக இருக்கே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கே, யாராக இருக்கும் அந்த பொண்ணு அப்படிங்க. பிரேவிஸோ, தெரியல, மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமின் மேலே அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருப்பீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ஸ்லோ மோஷனில் திரும்பி அப்படியே டோரை பார்க்குறீங்க. அங்கே ஃபஸ்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணினது பிரேவிஸ் தான். பிரேவிஸ் இந்த சீனை பார்த்ததுமே அப்படி ஜோயோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, அச்சோ குழந்தை பார்க்கக்கூடாது அண்ணா, அப்படி என்ன இருக்கு, விட்டு ரெண்டா அவ கண்ணிலேருந்து கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பிரேவிஸோ அந்த கையை எடுக்கவே கிடையாது. நீங்கள் அப்படி மெதுவாக இல்லை, ரொம்ப ஸ்பீடாக எழுந்து நிற்கிறீங்க. நின்றுட்டு ஜிமின் கையில் இருக்கா உங்களோட ஃபோனை அப்படி வாங்கிட்டு, அது அது ஜஸ்ட்டு அது ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அப்படிங்க. அப்போது பிரேவிஸோ, உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஸ்லிப்பாகி விழுந்த மாதிரி ஒன்றும் தெரிய கிடையாது, ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்க. அப்போது ஜோயோ அவள் கண்ணில் இந்த கையை எடுத்துட்டு, யாருண்ணா இந்த பொண்ணு, புதுசாக இருக்கா அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஜோயை பார்த்துக்கிட்டே, அவள் எங்கே உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயத்தில், நான் கிளம்புறேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ண. ஜிமினோ,
வயன். ஆ சொல்லுங்க. என்ன? டுடே அந்த ஈவினிங் டிசைன்ஸுக்கான ஃபைனல் மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே உன்னோட டிசைன்ஸை கொண்டு வந்து காட்டி அப்ரூவல் வாங்கிக்கோ. ம் ஓகே. நான் கிளம்புறேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட வலிக்கிட்டுறீங்க. அப்போது ஜோயோ, நான் யாருண்ணா இந்த பொண்ணு? பார்க்க ரொம்ப அழகாக இருக்காண்ணா. அப்போது ஜிமினோ, ஜோய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் ஜஸ்ட் டிசைனர் மட்டும்தான். அவள் டிசைனர் மட்டும்தானா? டிசைனருக்கு ராத்திரி முழுக்க கூட ரூமில் என்ன வேலை? இதுவும் ஒர்க் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஒர்க் சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருந்தேன் ஜோய். இப்படி மேலே டவுட்ஃபுல்லாக பார்க்காத. அப்படிங்க? நான் ஒன்று டவுட்ஃபுல்லாக பார்க்கலண்ணா. டோன்ட் வரி அபவுட் தட். நான் ஒன்று தப்பாக நினைக்கல. நீ தான் ஒன்று தப்பாக நினச்சிருவேனோ நினச்சி பயப்பட்டுக்கிட்டு இருக்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட், ஓகே? அப்படிங்க ஜிமின். ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னுக்கிட்டே அவர் நேராக பாத்ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ஜோய் பிரேவிஸை பார்த்துட்டே, ஆமாம், யார் இந்த பொண்ணு? புதுசாக இருக்கா? தெரியல, 2-3 நாள் எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணா. இப்போ என்னடான்னா உங்கள் அண்ணன் ரூமில் இருக்கா? எனக்கே ஒன்றும் புரிய கிடையாது. உங்கள் அண்ணன் எனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறான்னா இதுவாக தான் இருக்கணும். ஏதோ நல்லது நடந்தால் சரிதான். அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். 5 வருஷமாக ஒரே லெட்டரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரிய கிடையாது. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு மட்டும்தான் சொல்கிறான். ஆனால் யாருன்னு சொல்ல கிடையாது. லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லை, ஷீ இஸ் ஜஸ்ட் வெல் விஷர், அவ்வளோதான் அப்படிங்கிறான். அப்படியே அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே உங்கள் அண்ணனோட வாழ்க்கை ஒண்டிக்கட்டையாக போயிருமோன்னு பயந்துட்டேன். இவன் ஒண்டிக்கட்டையாக இருந்தால் எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்களே. உங்கள் அம்மா எப்படியும் என்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன பேச சொல்லுவாங்க. அப்போது எங்கள் அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. முதலாவது உங்கள் அண்ணனை செட்டில் பண்ணி அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடணும். அப்போ தான் என் வாழ்க்கை கிளியர் ஆகும் அப்படின்னு பிரேவிஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டே, ஃபீல் பண்ணாத, அந்தளவுக்கெல்லாம் உன் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் வந்துட மாட்டேன், ஓகே அப்படின்னுக்கிட்டே அவன் அந்த கோட்டில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே, சரி ஓகே கிளம்பலாமா மீட்டிங்க்கு அப்படின்னு பிரேவிஸை கூப்பிட்டேன். பிரேவிஸ், தம்பி மீட்டிங் ஈவினிங் தான் தம்பி, இப்போவே போய் என்ன தம்பி பண்ண போகிற? மீட்டிங் ஈவினிங்னா போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவான்லாம் பார்க்க வேணாமா? ஆஃபீஸுக்கு போக வேணாமா? என்ன பிரேவிஸ் நீ? மாமே, என்ன மாமே, நீ தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ தானே எங்கேருந்து வந்த? கொஞ்சமாவது காம் டவுனாக இரு, ஃபீல் ஃப்ரீ. ஓகே, முதலாவது இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னுக்கிட்டே ஜிமின் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி அவர் நேராக அவரோட ஆஃபீஸ் போயிடுறாரு. ஸோ அங்கே பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே சைட் உங்களை காட்டினா இப்போ தான் ரிலீஃப்டாக இருக்கு. அவன் அந்த வால்பேப்பரை பார்த்துருந்தான் என்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பான். அப்புறம் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சே இருந்திருக்காது. எப்படி நான் இதை மறந்தேன்? முதலாவது இந்த வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னுக்கிட்டே உங்களோட வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே இந்த வால்பேப்பர் ஓகேவாக இருக்கும். அவன் அப்படி பார்த்தான்.
என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வர அவன்கிட்ட லூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னுக்கிட்டே உங்கள் லிப்ஸில் கையை வச்சுட்டேன். ஓகே, முதலாவது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றத செக் பண்ணிடுறேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக அவங்களோட ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே போய் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கால ஜிமினை காட்டினா ஜிமின் கூட ஜெனி தான். ஜிமின், எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நானும் என் டிசைன்ஸ்லாம் காட்டலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ அக்செப்ட் பண்ணால் போதும். ஜெனி, உனக்கு இந்த டிசைனிங்ஸ் இதெல்லாம் வராது, தேவையில்லை, அதெல்லாம் நீ ட்ரை பண்ணவே தேவையில்லை. ஜிமின், எனக்காக நீ இதுக்கு இதை பண்ண மாட்டியா? உன்னை ஜஸ்ட் பார்க்கத்தானே சொல்கிறேன். நீ இது பாரு, உனக்கு இது பிடிச்சிருந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க, ஓகே அப்படின்னு நான் சொல்ல. ஜிமினோ, ஓகே ஓ இஷ்டம், எதனாலும் பண்ணிக்கோ அப்படின்னுக்கிட்டே அவள் அங்கேருந்து கிளம்பி நேராக ஜிமின் அவனோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு போயிடுறான். ஸோ ஜிமின் அவங்க அம்மாவை மீட் பண்ண போனதும் ஜிமினோட அம்மா, கண்ணா வாடா, உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் என்ன மாதிரி போகுது ஆஃபர்ஸ் எல்லாம்? இட்ஸ் ஸோ குட், எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள் கையால் சாப்பாடு ஊற்றி விடுறீங்களா? அதுக்கு என்னடா தங்கமே, வா உட்காரு அப்படின்னு அவனை உட்கார வச்சு அவங்க அப்படியே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு, ஜிமின், உன் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி நல்ல வரன் வந்து அமைஞ்சிடுச்சு, அப்படியே நீயும் கல்யாணம் பண்ணினா அம்மா சந்தோஷமாக இருப்பேன்டா. எனக்கு தெரியும் நீயும் ஜெனியும் டேட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. நீ வேணும்னா ஜெனியை கூட கல்யாணம் பண்ணிக்கோப்பா, நல்ல பொண்ணு தான். ஜெனியோட அப்பா கூட இங்கே வந்தார், ஜெனிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா அம்மாவுக்கும் பிடிச்சிதான்ப்பா இருக்கும். நீ ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோப்பா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும், பண்ணிக்கலாம். அப்போது நீயும் ஜெனியும் லவ் பண்ணுறீங்களாப்பா? லவ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியலை, மேபி உங்கள்கிட்ட சந்தோஷத்துக்காக எதனாலும் பண்ணுவேம்மா அப்படின்னுக்கிட்டே. சரிம்மா, ஒரு 4 o'clock எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, தங்கச்சியோட வெட்டிங்குக்கு தேவையான டிசைனிங் சம்மந்தமாக. நான் போய் அதை கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிக்கிறேம்மா. ஓகே, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னுக்கிட்டே ஜிமின் அங்கேருந்து கிளம்பி காரில் வந்துட்டுருக்காரு. நானும் ஜெனியும் டேட் பண்ணோம் தான், பட் இப்போ கிடையாது. அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அம்மாக்கிட்ட சொன்னால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேறு. அவங்கக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது நான் ஜெனியை லவ் பண்ண கிடையாது அப்படின்னு? நான் டேட் பண்ணியிருந்தேன் ஜெனியை, இல்லைங்கல. எனக்கும் ஜெனிக்கும் செட் ஆகாது. ஷீ இஸ் நாட் மை டைப். அவனும் நானும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இப்போ இருக்கோம். அதை அம்மாக்கிட்ட சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் போகட்டும், தங்கச்சியோட வெட்டிங் எல்லாம் முடியட்டும், நல்ல மாதிரி பொறுமையாக அம்மாக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னுக்கிட்டே ஜிமின் காரில் நேராக ஆஃபீஸ்கிட்ட வந்து இறங்குறான். அப்போ தான் நீங்கள் என்டர் ஆகியிருப்பீங்க. அப்போது உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி கீழே ஃப்ளோரில் மிஸ் ஆகி விழுது. ஸோ நீங்கள் அதை கீழே குனிஞ்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
அந்த டைமில் தான் ஜிமின் காரோட டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டிருந்த நீங்களோ உங்களுக்கு பின்னுக்கு சவுண்ட் கேட்குது. ஜிமின் சார் வந்துட்டார், மீட்டிங்க்கு ரெடி பண்ண சொன்னேன் அப்படின்னு. அப்போது நீங்கள் லைட்டாக நிமிர்ந்து அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அவனோட கார்லேருந்து ரொம்ப ரொம்ப கூலாக இறங்குறான். இறங்கிக்கிட்டே அவனோட ஓப்பனில் இருந்த அந்த கோட்டோட பட்டனை ஃபிட் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோட கூலர்ஸை கலட்டுறான். அப்போ தான் அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் கீழே இருக்கிற உங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஜிமினோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அவன் நேராக உங்ககிட்ட வந்து "Do you want any help?" அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே எனக்கிட்டே அவன் கீழே குனிஞ்சு உங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களோட கையில் தரான். நீங்கள் அதை வாங்கிட்டு தேங்க்யூ ஜிமின் சார் அப்படிங்க. தேங்க்யூ எல்லாம் வேணாம். மேடம் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தீவிரமாக ரெடி ஆகிட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எனக்கும் சரி என்னோடய பார்ட்னருக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். இதை மிஸ் பண்ணோம்னா எங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதுதான். ஆமாம், நீ சொன்னல காலேஜ் டேஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இது தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். அப்போது உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அப்போவே நீ இன்னும் ரீச் ஆகாமல் இருக்க. தெரியல, மேபி பெரிய பெரிய கம்பெனிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்றதுனால எப்படி இருக்கலாம். ஓகே. ஆமாம், அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் எனக்கு கண்டுபிடிச்சிருவான். அப்படி பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக சொல்லுவான். என்ன எதுவும் பேசு, ஏதோ வாய்க்குள்ளே பொறுப்புறுத்துக்கிட்டு இருக்க. அது இல்லை, அம்மா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நான் தான் செய்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இதுக்கு முதல்ல அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அவருக்கு இப்போது கஷ்டம், அவருக்கு முடியலைன்றதுனால ஒர்க்லேருந்து ட்ராப் ஆகிட்டார். ஓகே ஐம் ஸோ சாரி. இல்லை, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இட்ஸ் கெட்டிங் லேட், போகலாமா? வா வா வா, என் கூடவே வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுக்கிட்டே நேராக உங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் உள்ளே என்டர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி லிஃப்ட்டோட ஒரு ஓரத்தில் அப்படி குறுக்கிட்டு நிற்கிறீங்க. ஜிம்மின் நிற்கிறபடியாக யாரும் பெருசான ஜிம்மினை தள்ளி விடலை. ஆனால் ஒரு ஓரத்தில் நிற்கிற உங்களை எல்லாருமே தள்ளி விட்டுட்டு உங்களை நிற்கிற மாதிரி வராங்க. ஸோ அப்போது ஜிமின் நேராக உங்களுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு "Are you okay?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரோட கண்ணை பார்த்துட்டு I'm fine. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல எல்லாரும் அப்படியே கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் இப்போ உங்களை பின் பண்ணி நிற்கிற மாதிரி நிற்கிறார். உங்கள் 2 பேருக்கு முன்னாடி கேப் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறவங்கள பின் பண்ணி நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் உங்களோட ஃபைலால் உங்களோட மூஞ்சை மறைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதை அப்படியே லைட்டாக எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டே உங்கள் கண்ணை மட்டும் அப்படியே ஜிமினை பார்க்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்காரு.
அப்போது ஜிமின் அந்த ஃபைல் எடுத்து உங்களோட ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செய்கிறாரு. நீங்கள் அப்போது லைட்டாக எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகுது போலே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே, நான் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ண போகிறேன், நான் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அது ஒன்றும் கிடையாது அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அப்படி ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கிறீங்க. அப்போது லிஃப்ட் உங்களோட நீங்கள் போக வேண்டிய ஃப்ளோரில் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு ஃப்ளோர் வந்துடுச்சு அப்படின்னு அங்கே இருக்க எல்லாரும் விலகி வழி விழுறாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது ஜிமின் கூட நீங்கள் வாரத்தை பார்த்துட்டு ஜெனியும், ஜிமின், யார் இந்த பொண்ணு ஜஸ்ட்ரி இந்த லிஃப்டில் வச்சு அதை பார்த்து சிரிச்சால, அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு அப்படிங்க. ஜிமினும் அந்த பொண்ணு தான். இந்த மாதிரியான சீப்பான பொண்ணுங்கெல்லாம் இங்கே இருந்ததுக்கு வருதுங்க. அப்போது நீங்கள், மேம், நான் டிசைனர், என்னோட டிசைன்ஸை காட்டுறதுக்காக வந்தேன். போக்க எனக்கு ஒன்றும் தெரியாது, நானும் எங்கள் டிசைன் பண்ணுறேன். என்னோட டிசைனுக்கு முன்னாடி டிசைன்ஸ் எல்லாம் வெறும் தூசு தான். நீ வேணா பாரு ஜிமின், என்னோட டிசைன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்க. நீங்கள் இந்த லூசு வேற சிலுப்பிக்கிட்டு நிற்கிது, எப்போ என் கையில் மாட்டுவான்னு தெரியல, மவளை உரின்னு ஒன்று உரிக்கலை அப்போ இருக்க எனக்கு என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா தான். ஜிமின், ஜஸ்ட் அது எங்கள் அண்ணன் எனக்கு கால் பண்ணியிருந்தா, நீ அவனை கம்பெனிக்கு வர வேணான்னு சொல்லிட்டியாமே, வாய் கால் பண்ணி உங்ககிட்ட என்னை வர வேணான்னு சொல்லிட்டான் என்று சொன்னப்போ ஏன் வர வேணான்னு ரீசன் சொல்லலையா? அவன் செஞ்ச வேலைக்கு அவனை அந்த இடத்துல வெட்டி போட்டிருந்துருக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான், அதுதான். அவனை மாதிரியான ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுறனே தெரியல. ஜிமின், இட்ஸ் ரியல், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல, ஐம் சாரி, அவனுக்காக நான் சாப்பிட கேட்டுக்குவேன் அன்னைக்கிட்டே அவள் வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறா. அப்போது ஜிமின் லைட்டாக திரும்பி அவங்கள பார்க்க, நீங்கள் அப்படி ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டே, சனியே, இவ கூட இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான், அப்படி இவன் என்ன பார்த்து காட்டி மயக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களோட வாய்க்குள்ள பொறுப்புத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்து ஜிமினும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஓகே ஜெனி, அப்பா நேற்று அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜெனியா, ஹே புவக்கல், நீ டிசைன்ஸ் காட்டுறதுக்காக தானே வந்த, ஸோ நீ ஆஃபீஸ் ரூமுக்கு போ, நானும் உங்கள் ஜிமின் சாரும் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு, எங்கள் 2 பேருக்கும் மதியில் ப்ரைவசி இம்பார்ட்டண்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறோம், ஸோ எங்களுக்கு சம்திங் பர்சனல் வி நீடு, ஸோ நீ ஆஃபீஸ்க்குள்ளே போ அப்படின்னுக்கிட்டே அங்கே ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணுற அந்த ரூமை காட்டுறா. ஸோ நீங்கள் அப்படியே எதுவும் பேச கிடையாது, நேராக அங்கேருந்து போகிறீங்க. அப்போது ஜிமினும் போகிற உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். இவ்வளோ அழகாக இருக்கான், போகும்போது என்னோடய மனசையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போகிறா.
அப்படின்னு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிமினா, ஏதோ எங்கள் அப்பான்னு சொல்லி பேச வந்தியே, என்ன விஷயம்? ஐயோ, இவ வேற மனசனை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. அது வந்து ஜெனி, என்னன்னா அப்பா அம்மா கிட்ட நம்ம வெட்டிங் சம்மந்தமாக பேசினாராமே. ஜெனின், நான் தான் சொன்னேன் எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஜெமினை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மேபி சேட் அதனால வந்து பேச எழுந்திருக்கலாம். நல்ல விஷயம் தானே, எனக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜிமினா. ஓகே, ஆஃபீஸ் ரூம் தான் அப்படின்னுக்கிட்டே நேராக அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற ரூமுக்கு தான் வராங்க. ஸோ அங்கே நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க. ஜிமின் வந்து சென்டர் ஆஃப் டேபிளில் உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே இருக்க எல்லா டிசைனர்ஸும் அவங்களோட டிசைன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஜெனியோட சேனம் வருது. ஜெனியும் அவளோட டிசைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜெனியோட டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஜெமின் பெருசான அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக கிடையாது. ஸோ ஜெமின் அப்படி கேஷுவலாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களோட டர்ன் லாஸ்ட்டாக தான் வருது. பிகாஸ் உங்களை லாஸ்ட் டைம், அதாவது மார்னிங் தானே கூப்பிட்ருப்பான். ஸோ உங்களோட நேம் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அங்கே முன்னுக்கு போயிட்டு உங்களோட டிசைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சிவன் சார், இந்த டிசைன்ஸை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியுமா இருக்கும். அப்புறம் மேரேஜ் ஹால் வந்து, அதாவது சர்ச் வந்து அவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஜோய் மேமோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு காட்டினாங்க. ஸோ அதுபடி பார்த்தா சட்டில் தானே டிசைன்ஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மேரேஜுக்கு பிஃபோர் நடக்க போகிற பார்ட்டி வந்து ஷிப்பில் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷிப்பில் பண்ண போகிற பார்ட்டிக்கான தீம் வந்து இப்படி தான் இருக்கணும். சட்டில் தான் ஒரு கேண்டில் லைட் தீம் மாதிரி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். அப்புறம் இப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் எங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் கண் எடுக்காமல் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழகாக உங்கள் கையை அசைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சூப்பர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் உங்களோட டிசைன்ஸோட யூனிக்னஸ், அப்புறம் நீங்கள் அதை என்ன மாதிரி அந்த மெசேஜை வந்து எல்லோரும் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ உங்களோட அந்த டாக், த வே ஆஃப் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் த வே ஆஃப் யுவர் ஐஸ், அது அப்படி எல்லாத்தையுமே அவன் அப்படி ரசித்து பார்க்குறான். ஏதோ அவன் உங்கள் லவ்வில் விழுந்த மாதிரி உங்களை அவ்வளோ நல்லா பார்க்குறான். ஸோ அங்கே இருக்கிற டிசைனர்ஸ் கூட உங்களோட டிசைன்ஸை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு குசுன்னு கதைக்கிறாங்க. அது போலவே ஜெனி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறான். அப்போ அப்படியே ஜிமினை பார்க்க ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் முடித்ததும் ஜிமின் அப்படியே எழுந்து, இங்கே இருக்க நிறைய பேர் உங்களோட டிசைன்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருந்தீங்க. யாரோடதும் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. எல்லாரோடதும் பர்ஃபெக்டாக சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு டிசைனை பிக் பண்ணுறதா இருந்தால் நானாக இருந்தால் என்னோட டிசைன் தான் பிக் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக அவங்களோட டிசைன்ஸை பிக் பண்ணியிருப்பேன்னு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ லவ் தட் டிசைன்ஸ்.
அதனால எனக்கு டிசைனராக நான் அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுக்கிட்டே அவன் அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டேன். வயன், நீங்கள் என்னோடய ஆஃபீஸ் ரூம் வாங்க அப்படின்னுக்கிட்டே அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அப்போது ஜெனியும் உங்களை பார்த்துட்டே, நீ என் ஜிமின் உன் டிசைன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான்னு ஓவராக பண்ணது. ஓகே, அவனுக்கு உன் டிசைன்ஸ் பிடிச்சிருக்கலாம், பட் அவனுக்கு என் தாட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. நீங்கள் நோ மேம், நான் உங்களுக்கு எதுவும் நினைக்க கிடையாது அப்படின்னுக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே, உன்னை அவ்வளோ பிடிக்குமா இருந்தால் உன்னோட டிசைன்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இவன் அடுத்த கிரிஞ்சு அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக ஜிமினோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டே, வயன், என்ன விஷயம்னா ஒரு வில்லேஜ் சைடு போகிறோம், அங்கே அவங்கக்கிட்ட தான் சொல்லி ஃப்ளவர்ஸ் அண்ட் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் ஐ ஃபீல் பெட்டர், பிகாஸ் உங்களுக்கு தான் டிசைன்ஸுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் என்ன மாதிரி தேவை, எவ்வளோ தேவை, இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்க. நீங்கள் அவர் பார்த்துட்டு, ஓகே சார், நான் வந்துடுறேன் அப்படிங்க. ஜிமன், தட்ஸ் குட், ஓகே, இனி ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ எனக்கு தெரியலை, நீங்கள் உங்களுக்கு முக்கியம்னு தான் சொல்கிறீங்க. அதை விட இந்த இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் என் சிஸ்டரோட த அன்ஃபர்கட்டபிள் டே, அது எப்போவுமே சூப்பர்பாக இருக்கணும். அவளோட ஃப்யூச்சரில் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த டே நினச்சி அவள் எப்போயுமே ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ டிசைன்ஸ் பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்க்கிட்டே. ஆமாம், எப்போது அந்த கிராமத்துக்கு கிளம்புறோம்? அது ஒரு 8 o'clock உங்களால் ரெடியாக இருக்க முடியுமா? பிகாஸ் நைட் வலிக்கிட்டால் தான் மார்னிங் ரீச் ஆக முடியும். ஸோ அந்த டைம் தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது அந்த டைமில் பார்த்தா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், கொஞ்சம் எமர்ஜென்சி. இன்னும் கல்யாணத்துக்கு 2 weeks தானே இருக்குது. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணித்தானே ஆகணும். ஓகே, அதுக்கு என்ன, போகலாம் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி நேராக உங்களோட வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனதும் உங்களோட அம்மாவும், வேணுமா வாடா, வீட்டுக்கே இப்போல்லாம் வாரது கிடையாது, ரொம்ப வேலையாம்மா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ நானும் அப்பாவும். அம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புது ஒர்க் கிடச்சிருக்கு, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ரொம்ப டயர்டாக இருக்குமா உமாமெல்லாம், உட்காரு, அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன். அம்மா ஒன்றும் வேணாம்மா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு ஒர்க் விஷயமா வெளியில் போகிறேன், வெளியூருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம். ஏம்மா என் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளமா என்ன? அது இல்லைம்மா, மிஸ்ஸஸ் பார்க் வந்திருந்தாங்க, அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம்னு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மிஸ்ஸஸ் பார்க்கா? ஆனால் நாம் எப்படிம்மா அவங்களோட வீட்டு வெட்டிங்க்கு போக முடியும்? அவங்கக்கிட்ட நானும் அதை தான் சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை அப்படியே பார்த்தோம், உங்களை ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறோம், இப்போவும் சரி, நீங்கள் அதை பற்றி எதுவும் திங்க் பண்ணாமல் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்கம்மா. என்னம்மா பண்ணுறது?
அம்மா அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவங்களோட பொண்ணு மேரேஜுக்கு தான் நான் இந்த டிசைனிங் ஒர்க் எடுத்திருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக தான் வெளியில் போகிறேன். என்னம்மா சொல்கிற? உண்மையாக்குமா? என்னவோ அவளை குழந்தையா பார்த்தது இப்போ டப்புன்னு வளர்ந்துட்டான். உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ஒரு குழந்தையோட வந்து நின்று இருப்பேன். அம்மா உன்னை கூடவே வச்சு நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேம்மா. அம்மா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் நல்லது. புரிஞ்சுதா? அப்புறம் என்னோட பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் புருஷன் என்னை வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நானும் அப்பாவும் ரொம்ப கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னையே கேட்ட மாதிரி. அம்மாக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலம்மா அப்படிங்க. அப்போது நீங்கள் அப்படி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா? ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்குறேன். அப்போக்கிட்ட சொல்லு, சரியா? ஒர்க் விஷயமா வெளியில் போயிருக்கேன்னு. அப்புறம் நான் அவர் மேலே கோவிச்சிட்டேன்னு நினைக்க போகிறாரு அப்படிங்க. நீ அப்போ உங்கள் அம்மாவும் சரி சொல்லிடுறேம்மா, நீ சரி நீ கிளம்பு அப்படின்னுக்கிட்டே உங்களை ரூமுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு அப்படி நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு ரெடி ஆகுறீங்க. உங்களை சைட் ஜிமினும் ரெடி ஆகிடுறான். அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் மாமா போதுமா, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, போதும் போதும் அப்படின்னு முழுங்கிட்டே அந்த காலை அட்டன் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் வயன் உங்கள் வீட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணினா நான் உன்னை வந்து பிக் பண்ணிப்பேன். சார் நான் இந்த இடத்துக்கிட்ட வரேன் சார், நீங்கள் அங்கே வந்து என்னை பிக் பண்ணிக்கோங்க. அப்படியா? ஓகே, நீ வந்து நில்லு அப்படின்னு. நீங்கள் ஓகே சார் நான் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அப்போது ஆல்ரெடி ஜிமினோட கார் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிது. நீங்கள் ஜிமினோட கார்கிட்ட போயிட்டு அந்த கார் டோர் அதாவது விண்டோவை வந்து நாக் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளவா அப்படின்னு கை கட்டுறாரு. நீங்கள் அப்படி உள்ள போனதும் ஜிமின் உனக்கு சிரமம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நீங்கள் கார் எடுங்க போகலாம் அப்படின்னு ஜிமின் அப்படியே கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நேராக அந்த கிராமத்துக்கு போகிறாரு. நீங்கள் அந்த கிராமத்துக்கு ரீச் ஆகும்போது ஒரு மாதிரி 5 o'clock அப்படி இருக்கும். அந்த டைம் ரீச் ஆகும்போதே ஒரு மாதிரி மங்கலான சூரிய வெளிச்சம். அது ஒரு பெரிய கார்டன். அந்த கார்டனில் அப்படி ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த ஐ படத்தில் பார்த்துருப்பீங்க தானே, அவங்க வந்து ஒரு இடத்துல ஷூட் பண்ணுவாங்க, அப்படி நிறைய எல்லா இடமும் அப்படி சுற்றி வர ஃப்ளவர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ். நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்கிட்ட நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அங்கே அந்த லேண்ட் ஓனர்ஸ் அவங்கக்கிட்டெல்லாம் பேசிகிட்ருக்கான். அப்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. உங்கள் ஃபேஸில் அப்படியே அந்த சன்னோட லைட் அப்படியே படுது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக அப்படி ஒரு கோடாஸ் மாதிரி, அது என்ன சொல்கிற ஒரு கடவுள் தன்மை உள்ள பொன் மாதிரி, அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஜிமின் அப்படி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படி அந்த லேண்டை பார்த்துட்ருக்கும்போதே நிறைய குட்டி குட்டி பசங்க அங்கெல்லாம் ஓடி வராங்க. ஸோ அவங்க பாட்டு பாடிட்டே
ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் கால் ஆன்சர் பண்ணிக்கிட்டே, ஹலோ அப்பா, என்னப்பா ரீச் ஆயிட்டீங்களா? ஆப்பா, ரீச் ஆயிட்டேன். என்ன மாதிரி அங்கே லேண்ட் ஓனர்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டியா? ஆ, பேசிட்டேன்ப்பா. ஓகே. உனக்கு சிரமம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மனசு நிம்மதியாக இருக்கு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு உங்கள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அட் த சேம் டைம் அந்த குட்டீஸ்களோட எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறா. धीरे धीरे तू मेरे लफ्जों में आया रे, तुझको ही तो चुपके से मन में आया रे। धीरे धीरे तू मेरे लफ्जों में आया रे, तुझको ही तो चुपके से मन में आया रे। राहों पे तेरी मैं जाऊं बिखर, अगर साथ मेरे तू है हम सफर। मैं ना ये सोचूं है जाना किधर, अगर साथ मेरे तू है हम सफर। ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை இந்த பார்ட்லாம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப புலம்பிட்டேன். பட் திருப்பியும் இப்படி புலம்புறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆர்வி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.